வணக்கம். பழகா மொழிகள் தலைப்பில் பழமொழி 87. குழந்தைக்கு தாயத்து கட்டிவிடு என்பதாகும். தாயத்து என்று ஒன்று அணியும் வழக்கம் இன்று வரை கூட நம்மிடையே உள்ளது. ஆனால் தாயத்து என்றால் என்ன, அதன் பொருள் என்ன என்று யோசித்து இருக்கிறோமா? நாம் பிறக்கும் பொழுது நம் தாய் வயிற்றிலிருந்து நமக்கும் தாயிற்குமான தொடர்பு தொப்புள் கொடி ஆகும். அந்த தொப்புள் கொடியை அறுத்து நம்மை தாயிடமிருந்து பிரிப்பார்கள். இப்படி நம் தாயிடமிருந்து நம்மை அறுத்து நமக்கும் தாயிற்கும் அத்து பண்ணுவதையே தாயத்து என்கிறோம். தாய் கூட்டல் அறுத்து, தாய் அறுத்து என்பது தாயத்து ஆனது. அப்படி நம் தொப்புள் கொடியை நன்கு வற்ற காய வைத்து அப்படியே சுருளாகவோ அல்லது அதை பொடித்து பொடியாகவோ ஒரு வெள்ளி குழல் போன்ற டப்பாவில் அடைத்து இடுப்பில் அரைஞான் கயிற்றில் கட்டி விடுவார்கள். ஏன் வெள்ளியில் டப்பா செய்து தொப்புள் கொடியை அதில் அடைத்து வைத்து நமது இடுப்பில் கட்டப்படுகிறது? நமது பிறப்பு உறுப்புகள் எப்பொழுதும் குளிர்ச்சியான இடத்தில் நிலையில் இருக்க வேண்டும், இருக்கும். வெள்ளி குளிர்ச்சி தரும் உலோகம். அதனாலேயே வெள்ளியில் தாயத்து செய்து நமது தொப்புள் கொடி குளிர்ச்சியான இடத்தில் அணியப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. சரி, நாம் ஏன் தொப்புள் கொடி அணிந்து கொள்கிறோம்? அதுவே இப்பொழுது ஸ்டெம் செல் பேங்கிங் என்ற விஞ்ஞான கண்டுபிடிப்பாக குழந்தை பிறந்தவுடன் தொப்புள் கொடியை சேமித்து வைக்கும் முறையாக வந்துள்ளது. அதற்கு நாம் பணமும் வைப்பு நிதி என்ற டெபாசிட் கட்ட வேண்டும். எதற்காக நம் தொப்புள் கொடியை பாதுகாத்து வைக்கிறார்கள்? நமது தொப்புள் கொடியில் இருக்கும் இரத்த செல்கள் தனித்துவமானவை. நமக்கு உடல் உறுப்புகளில் எந்த வியாதி வந்தாலும் நமது தொப்புள் கொடியில் இருந்து இரத்த அணுக்களை அதற்கு ஏற்ப பயன்படுத்தி நம்மை காப்பாற்ற முடியும். கேன்சர் போன்ற வியாதிகள் உட்பட. இதைத்தான் நம் முன்னோர் தாயத்து என்ற பெயரில் நம் தொப்புள் கொடியை பதப்படுத்தி நம் இடுப்பிலேயே நமது மருத்துவத்தை காப்பாற்றி வைத்தார்கள். நமக்கு ஏதாவது உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் தாயத்து டப்பாவில் உள்ள நமது தொப்புள் கொடியை சிறிது உரைத்து பொடியாக்கி பாலில் கலந்து நமக்கு கொடுப்பார்கள். எப்படிப்பட்ட மருத்துவ முறையை இன்று உலகமே பின்பற்றும் மருத்துவ முறையை முற்காலம் தொட்டே நம் முன்னோர் தின நடைமுறையில் வைத்து பாதுகாத்தனர். இதனாலேயே தொப்புளில் விளக்கெண்ணெய் தடவ அது நமது உடலின் பல பாகத்தில் எங்கு பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்யும் என்ற பழக்கமும் நம்மிடையே உள்ளது. நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளை, அதை நமக்கு அளித்த நம் முன்னோரை போற்றுவோம், பின்பற்றுவோம். நன்றி.